வணக்கம் நண்பர்களே. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் ரீல்ஸ் அதிகம் பார்த்தால் ஏற்படும் பாதிப்புகள், பெற்றோர்களுக்கான முக்கிய தகவல்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய டிஜிட்டல் உலகில் ரீல்ஸ் மற்றும் குறுகிய நேர வீடியோக்கள் பெரியவர்களுக்கு பொழுதுபோக்காக இருந்தாலும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இது பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. குறிப்பாக அதிகமான ஸ்கிரீன் டைம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி, மொழித்திறன் மற்றும் நடத்தை மீது தாக்கம் செலுத்துகிறது. WHO மற்றும் IAP பரிந்துரைப்படி 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்கிரீன் டைம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். 2 முதல் 5 வயது குழந்தைகளுக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் மட்டும், அதுவும் பெற்றோர் மேற்பார்வையில் அனுமதிக்க வேண்டும். அதிக ஸ்கிரீன் டைம் காரணமாக ஏற்படும் முக்கிய பாதிப்புகள்: உரையாடல் திறன் குறைதல். மொபைல் வீடியோக்கள் மூலம் குழந்தைகளை அமைதிப்படுத்தும் பழக்கம் அதிகரித்தால் பெற்றோர் குழந்தை நேரடி உரையாடல் குறைகிறது. இதனால் பேசும் திறன், உச்சரிப்பு தெளிவு மற்றும் புரிதல் திறன் பாதிக்கப்படலாம். கவனம் செலுத்தும் திறன் குறைதல். குறுகிய நேர வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதால் குழந்தைகள் ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். உடனடி மகிழ்ச்சி தரும் விஷயங்களுக்கு மட்டுமே மனம் ஈர்க்கப்படலாம். புத்தகம் படித்தல், சிருஷ்டி விளையாட்டுகள் போன்றவற்றில் ஆர்வம் குறையலாம். தூக்க சிரமம். படுக்கைக்கு முன் மொபைல் பயன்படுத்துவது தூக்க சுழற்சியை பாதிக்கிறது. திரை ஒளி மெலட்டோனின் உற்பத்தியை குறைத்து தூக்க தரத்தை பாதிக்கக்கூடும். நடத்தை மாற்றங்கள். அதிக ஸ்கிரீன் டைம் குழந்தைகளில் கோபம், பிடிவாதம், கவனம் சிதறல் போன்ற நடத்தைகளை அதிகரிக்கலாம். மொபைலை எடுத்தால் கடுமையான எதிர்ப்பு காட்டும் பழக்கமும் உருவாகலாம். உடல்நல பிரச்சனைகள். கண் எரிச்சல், வறண்ட கண்கள், தலைவலி மற்றும் சிறு வயதிலேயே மயோபியா போன்ற பார்வை பிரச்சனைகள் உருவாகும் அபாயம் உள்ளது. பெற்றோர் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன? 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மொபைல் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். 2 முதல் 5 வயது குழந்தைகளுக்கு தினமும் அதிகபட்சம் 1 மணி நேரம் மட்டுமே அனுமதிக்கவும். குழந்தைகளுடன் சேர்ந்து உள்ளடக்கத்தை பார்க்கவும், அதை பற்றி பேசவும். பொழுதுபோக்கு வீடியோக்களை விட கற்றல் சார்ந்த செயல்பாடுகளை தேர்வு செய்யவும். தூங்குவதற்கு முன் 1 மணி நேரம் ஸ்கிரீன் டைம் முற்றிலும் நிறுத்தவும். வெளிப்புற விளையாட்டு, புத்தகம் வாசித்தல், கதை சொல்லுதல் போன்ற பழக்கங்களை வளர்க்கவும். ஸ்கிரீன் டைமர், ஆட்டோ பிளே ஆஃப், குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தவும். முக்கியமாக பெற்றோர் தாங்களே முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை அறிகுறிகள்: பேசுவதில் தாமதம், தூக்கமின்மை, கண் எரிச்சல், கவனம் சிதறல், விளையாட்டில் ஆர்வமின்மை. இந்த அறிகுறிகள் நீண்ட காலம் தொடர்வதால் குழந்தை நல மருத்துவரை அணுகுவது நல்லது. ரீல்ஸ் வீடியோக்கள் தானாகவே ஆபத்தானவை அல்ல, ஆனால் சிறு வயதில் அதிகப்படியான பயன்படுத்துதல் குழந்தைகளின் இயல்பான வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். சிறு குழந்தைகள் மனிதர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுதான் மொழி, உணர்ச்சி மற்றும் சமூக திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள். எனவே மொபைலை குறைத்து குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுவது அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு மொபைல் அதிகமாக கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், இது போன்ற நிறைய பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வரும். அதனால் முற்றிலும் மொபைலில் அவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். அவங்களுக்கு வேற விளையாட்டு, பேசுறது, ஒரு கேரம் போர்டு, செஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு டிராயிங்கு, இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்போ தான் அவங்க ரொம்ப ஒரு வளர்ச்சியை நோக்கி போவாங்க. நீங்களே எடுத்துக்கிட்டு மொபைலை ஸ்க்ரீனை நிறையா வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் குழந்தைங்களும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. அதனால் நீங்களும் மொபைலை யூஸ் பண்ணுறதை அவங்களுக்கு முன்னாடி குறைச்சிக்கங்க. ஸோ குழந்தைங்கள்ட்ட நிறைய நேரம் பேசுங்க, நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. டிராயிங் இந்த மாதிரி நிறைய கதை சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.